ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்க்கலாமா? நாங்கள் ரீசெண்டாக தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிருந்தோம். எங்களோட டிஸ்ட்ரிக் இது, எங்கள் ஊர் தஞ்சாவூர். அதனால் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். வீக்கெண்டு ஒரு சண்டே தான் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் வந்துட்டு க்ரௌடு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் நல்லா சுற்றி பார்த்தோம். ஃபேமிலியாக போயிருந்தோம். ஐஸோட அப்பா வந்து வீக்கெண்டு வந்திருந்தாங்க லீவுக்கு. அதனால் வந்துட்டு கிளம்பி போயிருந்தோம். வெளியில் ரொம்ப நாள் ஆச்சு அவுட்டிங் போயிட்டு, எங்கேயுமே போகவே இல்லை. சண்டே கிளம்பி போயிருந்தோம். சண்டே போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா கோவில் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஐஸ்குட்டிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்தாங்க, நல்லா விளையாண்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு பார்க்குக்கு வந்துட்டோம். பார்க்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பார்க்காக இருக்குங்க. கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த பார்க்கு. செம்மையாக இருக்கும் அந்த பார்க்கு. இப்போ வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி நிறையா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ளே திங்ஸ் இருந்துச்சுங்க. நிறைய கிட்ஸ் விளையாடலாம். வீக்கெண்டு சண்டே போனோம்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. அரிசிக்குட்டிக்கு வரத்துக்கு மனசே இல்லை. எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபுல் டே வந்துட்டு அங்கேயே தான் இருந்தோம். ஈவினிங் ஒரு 5 o'clock தான் வெளியிலேயே வந்தோம். ஃபுல்லாகவே அங்கேயே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒன் டைம் வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வருது ட்ரெயின். அதில் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வராங்கங்க. செமையாக இருக்குது. ஒரு ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு 15 minutes ஆகும். அதில் ட்ரெயின் வந்துட்டு ஒரு 3 டைமு வந்துட்டு அரிசிக்குட்டி ட்ரெயினில் போனாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயினில் போகணும்னு அரிசிக்கு ஒரே ஆசை. அதனால் வந்துட்டு அந்த ட்ரெயின் எப்போல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து ஆஜராகிடுறாங்க. வந்து ஏறி வந்து உட்காந்துடுறது. அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைங்களாம் அங்கே அழைச்சிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபன் பண்ணலாம். அரிசிக்குட்டிக்கு ட்ரெயினில் சுற்றி வந்ததும் ஒரே சந்தோஷமாயிடுச்சுங்க. இறங்குறதுக்கு மனசே இல்லை. இன்னொரு டைம் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. 3 டைம் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு டைம் எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அரிசிக்குட்டியை பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.